காலத்துல இருந்தே அதுதான். அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே. அதைத்தான் இந்த கதையில சொல்றோம். இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்றீங்க, அங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவன் சொல்லுவான். அஸ் ஏ ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவங்க கூட பழகுற எந்த மூமெண்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. எந்த பொண்ணா இருந்தாலும் காதல், ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரஷோ ஒரு காமமோ அது வந்து அதுக்கு அது வந்து நீங்க க்ரஷ்ன்னு சொல்லலாம். அது உண்மையான வார்த்தை, அது காமம் தான். காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும், காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அதான் சார். சுசி சார், இப்போ 2K லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டானுங்க. முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார் சாலமன் சார் சொன்ன மாதிரி தான், பார்க்காமே காதல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க, தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க. இப்போ பார்த்த உடனே பைக்கில் கூப்பிட்டு போயிட்டே இருந்துறானுங்க. இதுக்கு நடுவில் பாய் பேசின்னு ஒருத்தன் வரான். பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? இப்போ பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? அப்படிலாம் யாராவது வர்றாங்களா? இப்போ அப்படிலாம் 2K கிட்ஸ பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க. நான் நெகட்டிவா சொல்லல, அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது. அப்படிலாம் பிக்கப் ஆக வாய்ப்பே இல்ல சார். என்ன சார், பசங்களை பின்னாடி பாருங்க, அவனுங்க எல்லாம் வந்து பசங்க குமுறது தெரியும் சார். பின்னாடி 90s நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். கல்யாணமே ஆகல, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தேவைப்படும் சார். அததான் சார் பார்த்தோடனே கூட்டிட்டு போறாங்கன்னு இல்ல. இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தன் வரான். அந்த மாதிரியான கான்செப்ட் 2K ல இருக்கும். இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி 2K ல இல்ல. பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம். கள்ளக்காதல் இருந்துச்சு, ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துட்டே இருந்திருக்குது. இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த 2K ஜெனரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம். இன்னொன்னு எல்லா காலம் 80 இருக்கட்டும் 90 இருக்கட்டும், நான் 96 நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடா நம்ம திட்டுவாங்க. ஸோ டிவி பார்க்கறது அவ்வளவு பெரிய குற்றமா இருந்துச்சு. அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பாக்குறானுங்க, மொபைல் பார்த்தே கெட்டு போறானுங்க, மொபைல் தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா காலகட்டத்திலயும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பாசிட்டிவாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்த பேரு நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரே ரவுண்ட் பண்ண வேண்டாம். பாசிட்டிவான விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த 2K கிட்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன். நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா? ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? அதனால தான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா? இல்ல, நான் வந்து பாயமொழி கதை மட்டும் பாண்டிய நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயமொழி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த 18 திரைப்படங்களும் ஹீரோ மைண்ட்ல வைக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன். ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்பதான் அந்த ஒரு 2K ப்ரீ வெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப். அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டான். அப்படி பெரிய ஹீரோக்கள் யாரும் செட் ஆக மாட்டாங்க. ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டா இருப்பான்னு தோணுச்சு, அதனால பண்ணேன். சார் இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து கொஸ்டின் கேட்கறவங்க தனியா முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷ்? சார் இல்ல சார், இங்க வந்து சார் 2K கிட்ஸ் இப்போ வந்து சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் சரிங்களா? அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வந்து லவ் பண்றீங்களா, நாங்க லவ் பண்றோமா, யாரு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க 2K படம் எடுத்திருக்கீங்க. ஸோ 80 கிட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஏத்துப்பாங்களா? 80s 90s ஏத்துக்குவாங்களான்னு கேக்குறீங்களா? நான் அந்த 80s 90s ஏத்துக்கிற மாதிரி நான் இந்த படத்துல கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன். இந்த படமே 2K கிட்ஸ் பத்தின லைஃப். ஆனா இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா 80s 90s ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது. அதான் 2K பசங்களுடைய லைஃப், அவங்களுடைய லைஃப் பதிவு பண்ணியிருக்கேன். சார் வணக்கம், நான் ராதா பாண்டியன் சொல்றேன். வணக்கம்ண்ணே. சார் நிறைய கிரைம் சப்ஜெக்ட், பேய் சப்ஜெக்ட், கொலை வெட்டு குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்க செலக்ட் பண்ணி டைரக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க? இல்லண்ணே, நான் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன். வெண்ணிலா கபடி குழு, அதனால் கதை, ஜீவா, ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன்.
ஸோ அப்படி ப்ளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அதனால இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நிச்சயமா தொடர்ந்து பண்ணுவேனே. இந்த படத்துல வந்து இப்போதுள்ள பெண்கள் ஆண்கள் பழகிறது பத்தி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கீங்களா? ஆமாண்ணே. அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கேன். ஒரு கதையில சொல்லுங்க. அதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளவு அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேனே. தேங்க்யூண்ணே. ஆனா உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்கிறவங்க 2K லவ் ஸ்டோரி பத்தி கேளுங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துல பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம். மற்ற கேள்விகள் வேண்டாம். ஒரு 2 ப்ரொடியூசரை கூட்டிட்டு வந்தேன் நானு படம் பண்ணலான்ட்டு. லைட்டா தனஞ்சயன் சார் பேசுறதுல பதட்டமாயிட்டாரு. ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கும் போல தெரியுது. நான் இப்ப யோசிக்கிறேன் இந்த ப்ரொடியூசரை கூப்பிடாம இருந்திருக்கலாமோ. வெங்கடேசன் சார் எந்திரிங்க. சார் தான் எனக்கு என்ன சார் தெரியும், பாசிட்டிவான விஷயங்களை பேசணும் தான் படமே எடுக்கிறோம். சரி ஓகே, எனிவே சார் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். டோன்ட் வரி. சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவு கதை ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். அந்த டயத்துல இந்த 2010 அந்த பசங்க லைஃப்குள்ள இப்படியான ஒரு லைஃப் இப்படியான பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிக்கிறாங்க. அவங்க பண்ற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதை ஆகுதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு எவ்வளவு பாசிட்டிவா எவ்வளவு பிளசண்டா இவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு வந்து தெளிவா முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத தான் சொன்னேன். இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமா மாத்தும். அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்றேன். அந்த கிளைமேக்ஸ் நம்பிதான் எடுத்தேன். கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸை பர்டிகுலரா பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இமான் சார், முதல்ல சார் வந்து கதை சொல்லும் போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு. சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். 2K லவ் ஸ்டோரி அப்படின்னாரு. சார் உங்க கதை தானா சார்? எப்படி சார் உங்ககிட்ட இருந்து ஒரு ஏன்னா ரொம்ப ப்ரீஸியா எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார். நீங்க தானே சார் கான்ட்ரவர்சி கேட்டீங்க. ஏன்னா லைக் சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஆதலால் காதல் சேவை, ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு. பட் இட் வாஸ் சச் அ யங் ஃபிலிம். 2K ஐ மீன் நான் ஒரு 2K. ஸோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும் போது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சொன்னேன் சார். சாரி. பட் ஐயோ ஏங்க மைக் கொடுத்தீங்க சார். இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுசி சாரோட 3வது படம். எல்லா படத்துலயும் ஃப்ரம் தி பிகினிங் சார் படம் பார்த்து இருக்க. அந்த படத்தை நீ படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணேன்னு क्वेश्चन கேட்டேன். என்ன படம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, இட்ஸ் வெரி வெரி கலர்ஃபுல், ப்ரீஸி. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியா போச்சு, செகண்ட் ஹாஃப் லைக் சுசி சாரோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன் காமெடின்னு நினைக்கிறேன். அது படம் த்ரூ அவுட்டா இருந்துச்சு, ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. அண்ட் Feb 14 அன்னைக்கு வந்து இட்ஸ் a perfect film to watch. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் February 14 வந்து படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கிறேன். தேங்க்யூ.